கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது உடன்படிக்கை குறித்து நம்ம சற்றுன்னு தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். உடன்படிக்கை என்பது இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, மனிதர்களுக்கு இடையேயான உடன்படிக்கை, அது பல்வேறு காரியங்களில் அந்த உடன்படிக்கை ஏற்படுகிறது. இரண்டாவது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உடன்படிக்கை. மனிதர்களுக்கு இடையான உடன்படிக்கை என்று பார்க்கும்போது தனிப்பட்ட இரண்டு நபர்களுக்கு இடையான உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பித்து உலக நாடுகளுக்கு இடையான உடன்படிக்கை வரை சொல்லலாம். ஆனால் பல நேரங்களில் மனிதர்கள் தங்களுக்கு இடையே செய்த உடன்படிக்கை காத்துக்கொள்வதில்லை. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ இரண்டு நாடுகளின் தலைவர்கள் ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது பல்வேறு விஷயங்களில் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது, கையெழுத்தாகிறது. அடுத்த தேர்தல் நடக்கும்போது அந்த தலைவர் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் புதிய அரசு அமையும் போது முந்தைய அரசாங்கமானது எந்த நாட்டோடு உடன்படிக்கை செய்தார்களோ அந்த உடன்படிக்கையெல்லாம் சமயத்தில் ரத்து செய்வதை பார்க்கிறோம். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையான அந்த நல்லுறவும் பாதிக்கப்படுகிறது. இதை நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த மாதிரியான மனிதர்களுக்கு இடையான உடன்படிக்கை என்பது இந்த நிலைமையில தான் இருக்குது. சரி, இப்போ யாரோடு அதில் எந்த விதமான காரியங்களோடு உடன்படிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, அந்நிய நோகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய நோகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாய் என்று சொல்லும்போது திருமண உடன்படிக்கை நம்ம சொல்லலாம். திருமண உடன்படிக்கை சொல்லும்போது இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நிறையா கிறிஸ்தவங்க கர்த்தரை அறியாத ஜனங்களோடு வசதி வாய்ப்பு படிப்பு இதை மாத்திரமே பார்த்து கொண்டு என்ன செய்கிறாங்க, திருமண உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. இது அதனுடைய விளைவு எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை பற்றி அங்கே பின்னால் யோசிக்கிறது கிடையாது. இது நல்ல உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா சாலமோனை சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் சாலமோனை பற்றி சொல்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1லேருந்து 8வது வரைக்கும் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ யார் வாசிக்கணும் கவனிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. சாலமோனுக்கு ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தாரு, மிக அதிகமான ஆஸ்தியும் சம்பத்தையும் கொடுத்தாரு. அநேக நாடுகளிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்க முடியாதுன்னா அவன் ஜனங்களை வந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சாலமோன் புறஜாதி மக்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு திருமண பந்தத்தை ஏற்படுத்துறதுனால படிப்படியாக ஆண்டோடைய உடன்படிக்கை விட்டு விலகி போயிட்டார். அவங்க கடைசியை அவங்களுடைய வழிபாடுகளுக்குள்ள அவர் போனால கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ரெண்டாவது பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த புறஜாதி மார்க்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார், கானானியர் மற்றும் மோவே இந்த மாதிரி பல புறஜாதிகள் தேசத்தை வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கும்போது அந்த ஜனங்களை அந்த இடத்த துரத்தி விட்டுருங்க, எந்த விதத்துலையும் அவங்களோட உடன்படிக்கை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நடந்தது அதுக்கு முரண்பாடு தான் நடந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் போகிற ஜனங்களோட அந்த தாங்கள் யுத்தம் பண்ண தேசங்களோடு இருக்கிற ஜனங்களோட உடன்படிக்கை உண்டனால அவங்களுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு தவறான வழிபாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய கோபமூட்டினதுனால அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆபிரகாமை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த போதும் அவசரப்பட்டு எடுத்த ஒரு தவறான முடிவு, அடிமை பெண்ணான ஆகாரோடு திருமண உடன்படிக்கை மேற்கொண்டார். அதோடைய பாதிப்பு விளைவு என்பதனை இஸ்ரேல் ஜனங்கள் இன்ன வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி யோசுவா பாருங்க, யோசுவா கிபியோன் ஜனங்களோட உடன்படிக்கை பண்றத நம்ம பார்க்குறோம். யோசுவாவில் நம்ம பார்க்குறோம், யோசுவா கிபியோன் ஜனங்களோட உடன்படிக்கை கொள்ளுறாங்க. அவரை ஏமாத்தி தான் அந்த உடன்படிக்கை அந்த ஜனங்கள் மேற்கொள்றாங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 3லேருந்து 12 வரைக்கும் நம்ம அதை வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களா ஆண்டவருடைய துணையோடு இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்தில் மேற்கொண்டு வர்றாங்க. அப்படி சுற்றி இருக்க ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஒரு பயமும் உண்டாகுது. அப்படி இருக்கும்போது கிபியோன் குடிகள்ன்ற அவங்க என்ன செய்கிறாங்க, யோசுவாவோட தந்திரமாக ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. அவங்க தங்களை அழிச்சிடக்கூடாதுன்ற கண்டு
யோசுவா வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமல் கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம யோசுவாவும் இஸ்ரேல் குடிகளை என்ன செய்கிறாங்க, இந்த கிபியோன் ஜனங்களோட உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க, தவறான உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. அதனுடைய பக்க விளைவுகள் வந்து நிறைய விளைவுகள் ஏற்படுது. இதே மாதிரி ஆகாப் ராஜா பார்த்தீங்கன்னாக்கா சீரியாவின் ராஜா பெனாதாத்தோட உடன்படிக்கை மேற்கொள்றாரு. இது வந்து 1 ராஜாக்கள் 20 அதிகாரம் 13 34 வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சீரியாரோடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டோடைய பலத்தினாலும் கிருபையினாலும் அந்த சீரிய ஜனங்களை மேற்கொள்றாங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான தந்திரம் பண்ணோம்னாக்கா, இஸ்ரேல் ராஜாவை ஆகாப் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பார், அல்ல நம்மளை அழிக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சீரிய ஜனங்கள் ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சாங்க, சீரிய ராஜாவைய பெனாதாத்து வந்து தன்னுடைய பிரபுக்கள், அதிகாரிகள், அமைச்சர்களோட ஆலோசனை பிரகாரம் ஆகாப் ராஜாவை ஏமாற்றி என்ன செஞ்சுறாரு, உடன்படிக்கை பண்ணிடுறாரு. இதை வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னபடி 20 அதிகாரம் அந்த 31 34 வரைக்கும் ஆனதை பார்க்குறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு முரண்பாக, கர்த்தருடைய கட்டளைக்கு முரணாக இந்த உடன்படிக்கை வந்து ஆகாப் ராஜா மேற்கொள்றாரு. இது வந்து ஏன் ஆண்டவர் வந்து இந்த மாதிரியான அந்நிய ஜனங்கள் போது அன்னைக்கு இருந்த பிரஜாதி ஜனங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரஜாதங்கள், அவளோட ஏன் உடன்படிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருனாக்கா, அது திட்டம் தெளிவாக வேதத்தில் இருக்கு. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அவருடைய வழிபாடுகள் கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை அவங்க கற்றுக்கிடுவாங்க. அப்படி கற்றுக்கிடும் போது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜனங்களோடு எந்த விதத்தில் நீங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடாது, முற்றிலுமாக உங்களுக்கு குடியிருக்க முடியாத நான் தந்த தேசத்தில் இருந்து அவர்களை துரத்தி விடுவில்லா என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படியாமல் தான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் இந்த மாதிரி மக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து தவறான வழிபாடுகளுக்கு அல்லது தவறான காரியங்களுக்கு நன்கொடை கொடுத்தல். இது நம்ம உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம நண்பர்கள், நம்முடைய உறவுகளை வந்து ஆண்டவர் அறியாத ஜனங்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பு தொல்லை நிமித்தமாகவும் அவர்கள் நட்பை விடக்கூடாதுன்ற நிமித்தமாகவும் சில காரணங்கள்னால வந்து அவர்களோடு வந்து அவருக்கு நன்கொடை கேட்கும் போதோ அல்லது அவர்களோடு விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை உண்ணும் போதோ ஆண்டவருடைய இரத்தத்தினால் திருவிழுந்து எடுத்து ஆண்டோடு செய்த உடன்படிக்கைக்கு முரணாக நாம் நடந்து கொள்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆலோசனை கேளாமல் கர்த்தருக்கு சித்தமான வழி செய்யாமல் கர்த்தருக்கு சித்தமில்லாத நபர்களோடு வியாபாரம் அல்லது தொழில் ரீதியான உடன்படிக்கை மேற்கொள்ளுதல். இதுக்கும் வேத வசனத்தை நம்ம சொல்ல முடியும். தொழில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20 அதிகாரம் 35 முதல் 37 வரை. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக் கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தார்கள். மரேசே ஊரானாகிய தோதாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரிகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீசுக்கு போகக்கூடாமற் போயிற்று. ஆக கர்த்தருக்கு பாறைக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய அந்த அகசியா என்ற இஸ்ரேல் ராஜாவோட ஆண்டவருக்கு பயந்து நடந்த யூதா ராஜாவை யோசாபாத் என்ன செஞ்சான், ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறான். ஒரு போக்குவரத்துக்காக, கப்பல் போக்குவரத்துக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறான். இது ஆண்டவர் சித்தத்தை அவன் கேட்டு செஞ்சானா? இல்லை. ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யாத எந்த காரியமும் நமக்கு வாய்க்காம போகும், நமக்கு துன்பமாகத்தான் முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆக எந்த ஒரு தொழில் தொடங்கினா சரி, அல்ல எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஆண்டோடைய சித்தத்தை மருந்து அதன்படி செய்யப்படணும். இந்த மாதிரி ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப் வைக்கும் போது இது கர்த்தருக்கு சித்தமானதானா, அந்த நபரோடு நம்ம இந்த தொழிலில் உடன்படிக்கை மேற்கொண்டு இவரோட சேர்ந்து இந்த தொழில் செய்யலாமா அப்படின்ற ஆண்டோட சித்தத்தின்படி செஞ்சோம்னா அது காரியம் வாய்க்கும். சரி, 2வது தேவனுக்கும் மனிதனுக்குமான உடன்படிக்கை அப்படின்றத பற்றி சுருக்கமாக நம்ம பார்த்து முடிச்சிருவோம். வேதத்தில் பல இடங்களில் வந்து ஆண்டவர் மனிதர்களோடு பண்ணிய உடன்படிக்கை வந்து நம்ம நிறையா வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா,
ஃபர்ஸ்ட் வந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நோவாவோட பண்ண உடன்படிக்கை பத்தி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாவம் செய்த ஜனங்களை வந்து தேவன் வந்து ஜலப்பிரயத்தனை அழிக்கும் போது நோவாவும் அவருடைய குடும்பத்திനും மற்றும் அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழிக்க மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை மேற்கொள்றத அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இதே மாதிரி 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்துல சகல ஜீவ ஜந்துக்களும் இனிமே ஜலப்பிரயாதம் அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஏற்படுத்துறாரு. இதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை வந்து ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாமோட என்ன உடன்படிக்கை பண்ணாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை தவறவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானத்து ஜனங்களை போல அவர்களை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கை காலம் நிறைவேற வரைக்கும் ஆபிரகாம் வந்து காத்திருக்க முடியல அவர்னால. என்ன அந்த அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம பார்த்தோம், அவசரப்பட்டு ஆடிமை பெண் ஆகாரத்தை திருமண உடன்படிக்கை மேற்கொண்டனால அந்த ஆண்டவர் அறியாத அந்த துன்மார்க்கமான அந்த ஜீவன் செய்யக்கூடிய அந்த சந்ததி பிறந்தது. அது இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மோசே மற்றும் இஸ்ரேலோடு ஓரேபிலே வந்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிற நம்ம வாசித்துட்டு இருக்கிறோம். அதை அந்த விஷயத்தை வந்து கவனிச்சுக்கோம், கடந்து போவோம். அதே மாதிரி சாலமோனை குறித்து ஆண்டவர் வந்து தாவீதோடு பண்ண உடன்படிக்கை 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை வாசிங்க. 1 நாளாகமம் 17 11 முதல் 14 வரை. நீ உன் பிதாக்களிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக்க பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். தாவீதோடு ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை மேற்கொள்றாரு. தாவீதுக்கு முன்னிருந்த அரசன், இஸ்ரேல் முதல் அரசன் யாரு, அந்த சவுல் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமானவே தொடர்ந்து ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தனால அவருடைய கிருபையை வந்து அவனை விட்டு விலகிட்டாரு. ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சாலமோன் ஆகிய தாவீதின் குமாரனோடு ஆண்டவருடைய கிருபையை ஒரு விளக்க மாட்டேன்னு சொல்லி என்ன சொல்றாரு, ஆண்டவர் வந்து தாவீதுட்ட உடன்படிக்கை ஒன்று முன்னி இருந்தவனிடத்திலிருந்து நான் கிருபை விளக்கனோட குமாரத்தின்னு விளக்க மாட்டேன்றார். ஆனா அந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கை பாத்திரமா சாலமன் நடந்துக்கிட்டான்னா இல்லை. அதுதான் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், வழி மாறுக்கும். ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கை காத்துக்கொள்றதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நாம தான் பல நேரம் என்ன செய்யறோம், உலகப்புறமான காரியங்களை அவருடைய செத்தப்படி செய்யாம சுய நல துணி சுய விருப்பப்படி செஞ்சு ஆண்டோடைய மனதை துக்கப்படுத்த செயல்கள் செய்கிறோம். சரி, இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு உடன்படிக்கை என்னன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் நம்மோடு செய்த புது உடன்படிக்கை அப்படின்றதான் பார்க்குறோம். இது மிக நம்ம எல்லாம் பாக்கியமற்ற ஜனங்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் வந்து இந்த மாதிரி பல பரிசுத்தவான்களை உடன்படிக்கை பண்ணார். இது எல்லாத்துலேயும் மேலான சிறந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நம்மோடு குமாரனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் பண்ணிய உடன்படிக்கை அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மத்தேயு 26 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:28. பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இதே மாதிரி வசனம் மார்க் 14:24 மற்றும் லூக்கா 22:20 ஆகிய இடங்களை நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய பாவங்களுக்காக பாவம் மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பாவம் செய்கிற மனிதர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும்படியாக ஆட்டுக்குட்டியை
அல்லது பறவைகளை, புறாக்கள் இந்த மாதிரி இதை என்ன செஞ்சாங்க, பலியிட்டு பாவ நிவர்த்தி செஞ்சாங்க. பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த காரியங்கள் பண்ணாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, உலக ஜனங்கள், நமக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் பாவமன்னிப்பு என்பது, பிதாவோடு கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியம் என்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போய் நம்ம திருவிருந்து எடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்ச தியாகத்தை நினைவு கூறும்போது இந்த உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறுகிறோம். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் இந்த உடன்படிக்கையை நம்ம மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆக திருவிருந்து எடுக்கும்போது பாவம் இல்லாமல், குறைகள் குற்றங்களை அறிக்கையிட்டு கரை தீர இல்லாமல் போய் திருவிருந்து எடுக்கணும். பரிசுத்தமாக திருவிருந்து எடுக்கணும். சம்பிரதாயமாக சடங்காச்சாரமாக போய் திருவிருந்து எடுக்கும்போது அது அபாத்திரமாய் அதில் பானம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். இது மூலம் நித்திரை அடைதல், அதாவது மரணம் அடைதல், வியாதி உள்ளவர்களாக மாறுதல், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு செய்த உடன்படிக்கை தான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. சரி, இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற நம்ம பார்க்குறோம். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியவான்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி? அனுதினமும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிறதாய மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வசனத்தை வாசிப்போம், ஆனால் அதுபடி செய்ய மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், நமக்காக ஜெபம் பண்ணுவோம், சேனாலுமா ஜெபம் பண்ணுவோம். நமக்காக ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் திரும்ப ஆண்டவரை அதிகார ஜனங்கள் இருக்கிறாங்க, அவருக்காகவும் அவர் ரட்சிப்புக்காகவும் ஜெபம் பண்ணணும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கேயும் உலகம் பொல்லாங்கலாம் நிரம்பி கிடைக்கிறது. ஆக ஒவ்வொரு நாள் நம்ம முழங்கால் படிட்டு இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஜனங்களுக்காக, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்காக, தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்காட்டால் யார் ஜெபம் பண்ணுவான்? ஆக நாம தான் திறப்பின் வாசலில் நிற்கணும். இது ஆண்டவர் நமக்கு செய்த உடன்படிக்கை. ஆண்டவர் ரத்தத்தை கழுவிட்டு அவரோடு நாம் உடன்படிக்கைகளை மேற்கொள்ளப்படும் போதே இந்த பொறுப்பு நம்ம மேலே விழுந்துருது. நம்ம சுற்றி ஒரு வட்டம் விட்டு அதுக்குள்ளே இல்லாமல் என்ன செய்யணும்? மற்ற ஜனங்களாகவும் ஜெபம் பண்ணணும். சுய பரிசுத்தத்தை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, மற்ற ஜனங்களோடு நல்லுறவாக இருத்தல். அதாவது என்ன சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாக இருத்தல். கூடுமானவரை யாவரோடு என்னன்னா சமாதானமாக இருக்கணும். சில நம்ம எவ்வளவுதான் சமாதானமாக போகணும்னு நினச்சாலும் நமக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கத்தான் இருப்பாங்க. நமக்கு விரோதமாக புறாம்பட்டு தொடர்ந்து நமக்கு விரோதமாக தீங்கு செஞ்சுதான் இருப்பாங்க. அவங்க கூட சண்டை பிடிக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? சரி, அவங்க செயல்பாடு அவ்வளோதான்ட்டு ஆண்டவரை படிச்சுட்டு போயிடணும். ஆனால் யாவரோடும் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, பிரச்சனைகள்லாம் ஈடுபடக்கூடாது. நம்ம கோபம் முடியும், ஆனால் ஆத்திரம் உண்டாக்குமான செயல்கள் தான் எல்லா இடத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். சிலுவையில் பாடுபட்டு கொண்டிருந்த போது பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்து இன்னதென்று அறியாது இருக்கார் என்று சொன்னார். அவர் தான் நமக்கு வழிகாட்டி. அவர் அந்த மாதிரி சொல்லாட்டா நாம் அந்த மாதிரி மற்றவங்க மன்னிக்க முடியாது. ஆண்டவரே மன்னிச்சிருக்கும் போது அதே மாதிரி நாம மன்னிக்கணும் எதிர்க்கிறார். பிற தப்பிதங்களை மன்னிக்க முடியும், நான் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கணும், நீங்கள் பிற குறை குற்றங்களை மன்னிக்கணும் சொல்லியிருக்கிறார். ஆக எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் ஒப்புரவாக இருக்கணும். பரிசுத்தத்தை நிலைத்திருக்கணும். ஆண்டவர் உடன்படிக்கை கடைசி வரை காத்து கொள்ளும் போது பரலோக வாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்ததாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் சற்று நேரம் உடன்படிக்கை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்து அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தியானித்த வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் அதில் நிலைத்து இருக்கவும் மிக பிரியமான காரியங்களை செய்யவும் கிருபை செய்வீராக. மீட்பிரேசம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். என்னுடைய வார்த்தையை கொடுத்த ஆண்டராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. உடன்படிக்கையை மீறும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம்.
சாலமோன் உடன்படிக்கை மீறினான். அதில் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சாலமோனுக்கு எதிரிகளை எழுப்புறார். ஆண்டவரே சத்துருக்களை எழுப்புறார் சாலமோன். இப்படி உடன்படிக்கை மீறின மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது என்பதை குறித்து ரொம்ப அழகான ஒரு அவுட்லைன் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்க, அவரோடு இருக்கிற உடன்படிக்கையில் நம்ம உறுதியாக இருக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு நோக்கி எல்லோரும் எழுந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜெபக்குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லி ஜெபிக்கும் போது நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லோரும் கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் தினமும் ஜெபிக்க தாகத்தோடு வருகிற ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கும் நீங்கள் பதில் தர வல்லவர். இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே, இந்த ஆண்டவரே உபவாச காலம் முடிவதற்குள்ளாகவே ஒவ்வொரு ஜப குறிப்பையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க, விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பை கார்த்திக்காக, பீலாவுக்காக, ஜான்சி பரிமளாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் வேலையில் ஆண்டவரை ஒப்புதல் கிடைக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இன்பாவுடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகள் தொழிலை ஆஸ்வதி. தம்பி ஜோசப்புக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்க இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். சீனிவாசன் ஐயாவுக்கு நல்ல சுகத்தை தர ஜெபிக்கிறோம். அழகாத்தேன் ஐயாவுடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை ஆஸ்வதி. தம்பி விஜய் கொடுத்த கற்பத்தின் கனிக்காக நன்றி. சுகப்பிரசவத்தை கட்டளையின்படி இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பன, இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க லேண்ட் பிரச்சனை மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எட்வின் பாண்டியுடைய மகளுக்கு நல்ல வேலையை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஹெலன் ஆண்டவரே மகள் ஹெலனுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெயபாண்டி குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹேனா ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஆஸ்வதி. மகள் பிரியாவுடைய வாழ்வு கட்டப்பட கர்த்தர் ஏற்ற துணையை தந்து ஆஸ்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுமான பணியுடைய காரியங்களை வாய்க்க பண்ண அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். மகள் பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் ஏற்ற துணையை கொண்டு வரும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம். ஜோஷிக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை தாரும். ஆண்டவர் சக்தி சரவணுக்காக ஜெபிக்கிற ஏற்ற துணையை தந்து திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும்படி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிரேஸ் பாண்டியம்மாள் குடும்பத்தை ஆஸ்வதியும். உத்தீசனுடைய நாவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடும். அற்புதம் நடக்கட்டும். ஜெயலட்சுமியுடைய குடும்பத்தை ஆசியோடைய பலவீனங்கள் மறையட்டும். அது தொழிலை ஆசியோடைய பிள்ளைகளை ரட்சியும் அபிஷேகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். முத்துச்செல்வி சிஸ்டருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. கீர்த்தனாவுக்காக ஜெபிக்கிற மகளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். பொல்லாத பலவீனத்திலிருந்து, பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து மகளை விடுதலை செய்வீராக. தம்பி ஆண்டு மோசஸுக்கு நல்ல சுகத்தையும் ஏற்ற துணையை தந்து திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. சுகந்தி தமிழ்ச்சருடைய குடும்பத்தை ஆஸ்வதி. மகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். 2வது மகள் எழுதியிருக்க தேர்வில் நீர் கூட இருந்து வெற்றி பெற நல்ல ஒரு வேலைக்கு செல்ல கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ரூத்துக்கு நிரந்தர வேலையை தாரும். ஆண்டவரே அப்பா ஜோசு இனிகா ராணி அவளுக்கு ஜெபிக்கிறோம். அற்புதமாய் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. சகாயமுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. ஜான்ராஜ் அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மெர்சி விஜயலட்சுமியுடைய ஜெபத்தை கேட்டு அமுத பிரியா மகன் ஜோனத்தான் நல்ல சுகத்தையும் நல்ல வேலையை தந்து ஆசீர்வதிப்பீராக. எஸ்தர் வாணியுடைய குடும்பத்தை ஆசீர்வதி. அவருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே எஸ்தர் கமலியுடைய குடும்பத்தை ஆஸ்வதி. அரசு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிறிஸ்டி கீர்த்தனாவுடைய அந்த அம்மாவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர் குடும்பத்திலே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஜெயராணி சிஸ்டருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை போராட்டம் மறைய ஜெபிக்கிறோம். நிரந்தர வேலை கிடைக்க ஜெபிக்கிறோம். இந்த மகன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக ஜெபிக்கிறோம். தயாக்கனுடைய லேண்ட் பிரச்சனையில் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதம் செய்து அதை விற்பதற்காக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மகள் காயத்ரிக்கு ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீரா. வினிதா குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படி இயேசுவின் நாம் ஜெபிக்கிற அற்புதம் செய்வீராக. பானு மரியாளுடைய குடும்பத்தை ரட்சிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பு கனியுடைய குடும்பத்தை ஆசீர்வதி. லிண்டாவுடைய குடும்பத்தை ஆஸ்வதி. ஆண்டு ஜெயசேரனுடைய கடை பிரச்சனை ஆண்டவரே அந்த கடன்லாம் மாற கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். லோகமணி அவருடைய கணவர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட சுகமாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகளுக்கு புத்தியை தெளிய பண்ணும்படி ஜெபிக்கிறோம். யாழினி அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆசீர்வாதம் உடைய குடும்பத்தை ஆஸ்வதி. மகன் ஞானப்பிரகாச புத்தியை தெளிய பண்ணுங்க. ரட்சிங்க ஆண்டவரே. அற்புதமான சுகத்தை தார். பாஸ்டர் காலிப்புடைய குடும்ப சுகத்தை தார். ராஜாவுடைய குடும்பத்தை ரட்சியும். குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடு. சாம்வேல் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா பாஸ்கருடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக. சங்கீதாவுடைய மனநிலை நோயிலிருந்து விடுதலையாக ஜெபிக்க
அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். விஜய் அவருடைய ஆண்டவருடைய மனைவியோடு இணைந்து வாழும்படி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஓ கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ சார்லஸ் அவருடைய பலவீனம் நீங்கி அற்புதமான சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம். அமுதராஜுக்கு அற்புதமான சுகத்தை தருவீராக. ஆண்டவரை புனிதா சிஸ்டருக்கா ஜெபிக்கிறோம். அந்த அடிவயிறு வழி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். எஸ்தர் ஆயிரத்தமுடைய குடும்பத்தை ஆஸ்வதி, மகன் பரத்தனுடைய தொழிலை ஆசீர்வதி. அந்த லேண்ட் விற்கப்பட உதவி செய்யுங்க. அவருடைய மனைவிக்கு அற்புதமான சுகத்தை தருவீரா. இந்த கட்டி இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. தெய்வானி சரசுடைய குடும்பத்தை ஆஸ்வதி, கணவர் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. கணவரின் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், அவருடைய வேலையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க ஆண்டவரே அப்பா நீர் ஒரு அற்புதம் செய்வீரா. தம்பி வசந்த் ஆண்டவரே பிரவீன்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. ராஜகுமார் ஏஞ்சல் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிரியை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க வருகிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி. அற்புதமான சாட்சிகள் இந்த கூட்டம் நிறைவேறும் போது, தவக்காலம் முடியும் போது எழும்ப கர்த்தர் உதவி செய்வீரா. அதற்கு எதிரான போராட்டங்கள், சத்துரு வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், எதிர்ப்பின் வல்லமைகள் சேர்ந்து போவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற வியாபாரிகள், ரோட்டோரங்களில் தொழில் செய்கிறவர்கள், சிறு சிறு பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருடைய தொழிலையும் ஆசீர்வதிக்க ஜெபி. ஆண்டவரே இந்த உசிலம்பட்டியில் ரோட்டோரங்களில் சிறு சிறு தொழில் வைத்திருக்கிற, சிறு சிறு கடைகள் வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதி கன மையமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்தி விடுதலை வெற்றியை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார்.